வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுக்கு 4வது இடத்துல இருக்கனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். ஆனால் அர்த்தாஷ்டம சனின்னாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகள் எதையும் கொடுக்கறது கிடையாது. பொதுவாக அது சில விஷயத்தில் நன்மை தான் பண்ணுது. எந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகனங்களை வாங்கி கொடுக்குது. அது சொந்த பயன்பாட்டுக்கும் வாங்கி கொடுக்கும், இல்லை அப்படின்னா தொழில் ரீதியாகவும் வாங்கி கொடுக்கும். அப்போ தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்கி எதுவும் தொழில் பண்ணணும்னாலும் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை அது வாங்க வச்சிடும். சரிங்களா? அது நிலமோ வீடோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ அதை வாங்க வைக்கும். அப்போது நன்மை செய்து அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஒரு சிலரை வீடு கூட கட்ட வைக்கும். அந்த அமைப்புகள் இப்போ இருக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்தி அந்த வேலையை நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். ஆக சனியினால் நன்மைகள் நமக்கு நிறைய இருக்கதா செய்யுது. அதே போல் சனி பகவான் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே. ஸோ ஜாதகத்தில் சனி பகவான் எப்போயெல்லாம் நல்லா இருக்கோ அப்போ பூரா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. அதனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கு. கடன் காட்சிகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு காலத்தில் கடன் காட்சினாலெல்லாம் ஓட ஓட கிரகங்கள் விரட்டுச்சொங்கலை. இப்போ எல்லாம் அப்படி இருக்காது. இப்போ எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் கடன் காட்சிகள் அடைக்கிற கிரகம். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வருமானத்தை கொடுத்துரும், கடன் காட்சிகளும் அடைச்சிரும். அதுலேருந்து கொஞ்சம் நிம்மதியும் நமக்கு வந்துடும். சரிங்களா? 3வது இடத்துல ராகு இருக்கிறது. ஒரு பொருளை நாம் விற்கணும்னாலும் விற்கலாம், அல்லது அடமானம் வைக்கணும்னாலும் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கதான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய தாயாரினுடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போ செவ்வாய் பகவானை எடுத்துக்கீங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில தான் இருக்காரு. 5வது ராசியில செவ்வாய் இருக்கிறது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தையே பிறக்கலைன்னா இப்போ குழந்தை பிறக்கும், அல்லது கூடிய சீக்கிரம் கன்சீவ் ஆயிடுவாங்க ஒரு சில பொண்ணுங்கள் தான். அடுத்து ஏற்கனவே குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைகள் வழியில நமக்கு நிறைய செலவாகும். ஒன்று குழந்தை பெற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுவோம், இல்லைன்னா பெற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரதுனாலையோ பொருள் வாங்கி தரனாலேயோ ஏதாவது ஒரு சிலருக்கு கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படும். சிலருக்கு பிள்ளைகளுக்கு விசேஷம் வைக்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி எதுவும் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அதே செவ்வாய் ஜூன் 19ஆம் தேதி 6வது ராசிக்கு போயிடுவார். செவ்வாய் 6வது ராசிக்கு போனதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த பெண்களுக்கு மென்சஸ் கோளாறு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது ஒரு சிலர் ஏற்கனவே கன்சீவ் ஆகியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் 6வது ராசிக்கு மாறுச்சுன்னா ஒரு சிலருக்கு அபார்ஷன் ஆகிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சகோதர வகையில் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஏன்னா அவங்க நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்களை பிரிக்கணும், பாகவிஸ்தி பண்ணணும், விற்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி எதுவும் செய்யணும்னா தாராளமாக நம்ம செய்யலாம். சரிங்களா? இப்போ 7வது ராசியில் புதன் பலமாக இருக்கிறது யோகம்தான். என்ன யோகம் அப்படின்னா, அந்த 7ஆம் அதிபதி வலுத்தாலே குறிப்பாக அந்த திருமண பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் யோகத்தை கொடுக்கும். அதாவது கல்யாணமே முடியலை, முயற்சி பண்ணுறோம், எதுவுமே நமக்கு கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா. அதனால் சீக்கிரமே ஒரு சிலருக்கு கல்யாணமே நடந்துடும், அல்லது நிச்சயதார்த்தம் நடக்கும், அல்லது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சிருந்தால் அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. ஸோ ஒன்று சேரணும்னா சேரலாம் தாராளமாக. அடுத்து 7வது இடத்துல சூரியன் இருக்கு. 7வது இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு சில கணவன் மனைவிகளுக்கு மட்டும்
கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வரும், ஒரு மாதத்தில், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அரசாங்க அதிகாரிகளை பார்க்கணும், வேலை வாங்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அதுவுமே முயற்சி பண்ணால் உங்களுக்கு நடக்கும். 9வது இடத்துல கேது இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ஏன்னா 9வது இடத்துல கேதுவெல்லாம் இப்போ எல்லாம் வலிமையாக இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அந்த வேலை மாற்றத்தை கொடுக்கணும்னு இருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபரை கொடுத்துரும், ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா நம்ம அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது, ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கும், வேலைக்கு போகிறதுக்கே தோணாது, நமக்கே வேறு கம்பெனிக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி எண்ணம் வந்துட்டால் நீங்கள் மாற்றிக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் தானாகவே ஏற்பட்டுடும். அப்போ தானாக ஏற்பட்டுட்டா மறுபடியும் நம்ம வேலை தேடுறது கொஞ்சம் சிரமம் தானே. அதனால இப்பயே அந்த சிரமங்கள் உங்களுக்கு கண்கூட தெரிஞ்சால் நீங்கள் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. சரி, சொந்த தொழில் பண்ணுறோம், அது எப்படி இருக்கும்? சொந்த தொழில் பண்ணுறதுலேயே கேது பயிற்சி வரணும். கேது பயிற்சி நவம்பர் கிட்ட தான் வரும். அது கேது பயிற்சி வந்தால் தான் உங்களுக்கு அந்த சொந்த தொழிலில் ரொம்ப வேகமாக போகும், எடுப்பாக போகும். ஒரு சிலர்லாம் அது வரைக்கும் தொழில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கும், ஆனால் தொழில் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும் ஒரு 2-3 மாதத்துக்கு. அப்படி இருக்குதான் செய்யுது. அதே மாதிரி ஒரு சிலர் 2-3 தொழில் செய்வாங்க. அந்த 2-3 தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அடி வாங்கிடும், ஒரு தொழில் கரெக்டாக போகாது, ஆனால் இன்னொரு தொழில் நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்தவங்களுக்கு யோகம்தான். விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், வேலை வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கும், வெளிநாடு சார்ந்த வேலை. அந்த யோகத்தை கேது பகவான் கொடுப்பாரு. இப்போ சுக்கிர பகவான் 8ல் இருக்காரு. ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடு மாற்றுறது, வாகனங்கள் வாங்குறது, வாகனங்கள் விற்கிறது, அந்த மாதிரியான வேலை மட்டும் செய்ய வேண்டாம். புது வீடு கட்டி இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் வீடு கட்டுறதுல. அது ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தடை தாமதமே இருக்காது. அதுக்கப்புறம் வீடு குடி போகிறது, பால் காய்ச்சறது, அந்த மாதிரியான வேலைகள் பூராமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு. அதுவும் நல்ல பலமாக தான் இருக்காரு. பொதுவாக குரு மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் பலம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் உடல்நிலையை பாதிக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கொஞ்சம் வரதா செய்யும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து குரு 8ல் இருந்தால் சிலருக்கு யோகமாக தான் இருக்குது. எப்படி யாருக்கு யோகமாக இருக்குன்னா, ஏற்கனவே கெட்டு போனவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யோகமாக இருக்கு. இப்போ ஒரு சிலர் நான் ரொம்ப நாளாக நகை எடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. வீட்டில் ஒரு கிராம் நகை கூட இருக்காது, ஒரு சிலர் வீட்டில் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கும். ஏன்னா இந்த கிரகம் நகையே இல்லாதவங்களுக்கு நகைகளை பெற்றுத்தரக்கூடிய கிரகம், வாங்கி சேர்க்கக்கூடிய கிரகம். அப்போ நகை நட்டுக்கள் சேருமான்னு கேட்டால் வீடே இல்லை, சொந்த வீடே இல்லை, வாடகை வீட்டிலே இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கும். ஒன்று வீடு கட்ட வச்சிடும், இல்லைன்னா வீடு வாங்க வச்சிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை வாங்கி கொடுத்துரும். அதே மாதிரி பண கஷ்டம்னு படாத பாடுபட்டுறவங்களுக்கு அந்த பண கஷ்டத்தை நீக்கி விட்டோம். கடன் காட்சிகள்னால தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் காட்சிகளை நீக்கி விட்டோம். அதே மாதிரி பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைகளால் இருக்கிற பிரச்சனை நீங்கிடும். ஆக அடிமட்ட லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக விலகும். அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த குருபெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஆக குருவுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காரு. கண்டிப்பாக அவர்களுடைய நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.